ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒதன் அகாடமி சேனல். இன்னைக்கான டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். அதுக்கான ஆன்சர் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படியே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதெல்லாம் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். இன்னைக்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. பேசிக் டாபிக்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். சரியா? நம்ம ஃபியூச்சரில் ரேஷியோவில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதே போல் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ கவனிங்களா, ஏ கமா பி அப்படின்னு 2 டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இது மாதிரி 2 உறுப்புகள் கொடுக்குறாங்க. இதை ரேஷியோவாக சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? A:B சொல்லுவீங்க. இது ஒரு பின்னமாக சொல்லுங்கள், ஃப்ராக்ஷனாக சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா A/Bன்னு சொல்லுவோம். மாதிரி ஏ கமா பின்னா ரேஷியோவை சொல்ல சொன்னால் A:B, ஃப்ராக்ஷனாக சொல்ல சொன்னால் A/B. ஓகேவா? கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 25:16 இருக்கிற நம்பர். இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதோட சிம்பிளஸ்ட் டேர்ம். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரே நம்பரால் அடிப்போம். 5:12 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மேற்கொண்டு இது 2 ஒரே நம்பரால் அடிக்க முடியுமானா முடியாது. அப்போ இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அதே போல் கவனிங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15:60:80 சொல்கிறாங்க. இப்போ இதோட லீஸ்ட் டேர்ம், அதாவது லோவஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இது 4 ஒரே நம்பரில் தான் அடிக்கணும். இது 2 ஒரு நம்பரில், இது 2 ஒரு நம்பரில் அடிக்கக்கூடாது. சரியா? பெருக்கினாலும் ஒரே நம்பரில் தான் பெருக்கணும், அதே போல் வகுத்தாலும் ஒரே நம்பரில் தான் வகுக்கணும். சரியா? மல்டிபிள் பண்ணாலும் சேம் நம்பர் தான், டிவைட் பண்ணாலும் சேம் நம்பர் தான். சரியா? இதையும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு இதை ஒரு நம்பரில் டிவைட் பண்ணக்கூடாது, அல்லது இது 2 ஒரு நம்பரில் டிவைட் பண்ணிட்டு இதை வேற ஒரு நம்பரில் டிவைட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் எதால் பண்ணலாம் அப்படின்னா 5ஆல் வகுக்கலாம். 5ஆல் வகுத்தா இது 3 முறை, இது 5னா 12, இது 5னா 16. இப்போ இது 2 ஒரு நம்பரில் கேன்சல் பண்ணலாமா சார்? இது 2 ஒரு நம்பரில் கேன்சல் பண்ணலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னன்னா இதுதான், 3:12:16. 3:12:16. ஓகேவா? சரி, அடுத்தது கவனிங்க. இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ கிட்ட வந்துட்டு 5 பங்கு இருக்குங்க தொகை, பி கிட்ட வந்து 9 பங்கு தொகை இருக்குது. 2 பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரியா? 2 பேரும் எவ்வளோ தொகை வச்சுருக்காங்களோ அதோட வித்தியாசம் என்ன அப்படின்னா 200 ரூபாங்க. இப்போ ஏ கிட்ட மட்டும் என்ன, பி கிட்ட மட்டும் என்ன, அல்லது மொத்தமாக என்ன கேட்கலாம் தானே? ஏ கிட்ட மட்டும் என்னென்னு கேட்கலாம், பி கிட்ட மட்டும் என்னென்னு கேட்கலாம், அல்லது மொத்தமாக என்னென்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள், இது வித்தியாசம் கொடுத்துருக்காங்களா, அப்போ விகிதத்தை வித்தியாசம் இருக்கணும். அதே போல் இந்த மதிப்பை வந்துட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ விகிதத்தை என்ன பண்ணால் கூட்டணும். இப்போ 2 பேர்த்திட்ட இருக்கிற மொத்த தொகைன்னு சொல்லி ஒரு தொகை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ விகிதத்தை கூட்டணும். சரியா? 2 பேரோட விகிதத்தையும் பெருக்கணும்னா இந்த மதிப்பு வருதுனாங்கன்னா அப்போ விகிதத்தை என்ன பண்ணால் பெருக்கணும். சரியா? விகிதத்தை கூட்ட சொன்னால் கூட்டின மதிப்பை கொடுத்தா மொத்த மதிப்பை கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்தையும் கூட்டணும். சரியா? விகிதத்தில் உள்ள மதிப்புக்கான வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்தையும் கழிக்கணும். விகிதத்தை பெருக்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மதிப்பை வந்துட்டு பெருக்கல் பலனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகிதத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும், மறக்கக்கூடாது. சரியா? இப்படி தான் பண்ணணும். அப்போ பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா 4 பங்கு. இந்த 4 பங்கு தான் எவ்வளோ அப்படின்னா 200 ரூபாய். சரியா? அப்போ ஒரு பங்கு என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லலாம்? அந்த 200 இருக்குல்ல, எப்பயுமே விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? 4 பங்கு 200னா ஒரு பங்கு என்னென்னா இந்த 200 இந்த 4 பங்கில் வகுத்தீங்கன்னா வரக்கூடியது ஒரு பங்கு. அப்போ ஒரு பங்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு பங்கு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஏ எவ்வளோ வச்சுருப்பாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஏ 5 பங்கா, அப்போ ஒரு பங்கு 50னா 5 பங்கு என்ன 250. அதே மாதிரி பி எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரு பங்கு 50, அப்போ 9 பங்கு என்ன 450. அவ்வளோதான். சரியா? இப்போ 2 பேரும் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா 2 பேரும் வச்சுருக்கிறது 14 பங்கு. 14 பங்கு இன்ட்டு 50. சரியா? 14 இன்ட்டு 50 போட்டிங்கன்னா 2 பேரும் வச்சுருக்க தொகை கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 450, ஒரு 250, அல்லது 14 பங்கு எவ்வளோனா 700 ரூபாய். நம்ம இப்படி போடலாம். சரி, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தாங்க, பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த பேசிக்காக கிளியராக அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்த போகிற அட்வான்ஸ் ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா? கவனிங்க, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ரூல் பார்க்குறோம். சரியா? இதெல்லாம் புரியுது இல்லை? சரி, இப்போ இதுலேயே பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 4 பர்சன்டேஜில் இப்போ என்ன இருக்குன்னா எக்ஸு ஒய்னு இருக்குது. இது 5 பங்கும், இது 6 பங்கு இருக்குது.
இதோட மதிப்பு வந்துட்டு 10% கூடுது, இதோட மதிப்பு வந்துட்டு 20% கூடுது. இப்போ இது மாதிரி நடந்த பிறகு விகிதத்தோட மதிப்பு என்ன விகிதம் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி எப்போ எக்ஸ் வந்துட்டு ரைஸ்டு பை 10% அண்டு ஒய் வந்துட்டு டிக்ரீஸ்டு பை 20%. எக்ஸுக்கு வந்துட்டு 10% கூடுது, ஒய்க்கு வந்து 20% குறையுது. அப்புறம் வந்த மதிப்பில் விகிதம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது 10%. இப்போ 5ல் 10% கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், 6ல் 20% கண்டுபிடிக்கும் போது டெசிமல் வேல்யூ வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, பர்சன்டேஜ் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இது 500 கிடைக்குமா, இது என்ன கிடைக்கும்? 600 கிடைக்குமா? இப்போ பாருங்கள், இது ஒரு 10% உயருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10% என்ன 50, இது 100% 500னா 10% 50, அப்படியே 50 ஈஸியாக போடலாம். இந்த 0.5ன்னு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி 20% 10% 60. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே வச்சிங்கன்னா இந்த மதிப்பு தான். சரியா? இந்த மதிப்பு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா 10%. அப்போ 20% கூடுது அப்படின்னா எவ்வளவு? 120. அப்போ இங்கே என்ன போடணும்? நீங்கள் 550 போடணும், இங்கே என்ன போடணும்? 720 போடணும். இப்போ நீங்கள் விகிதம் எடுத்திங்கன்னா வரதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதோட லோவஸ்ட் டேர்ம் சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னன்னு பாருங்கள். அவ்வளோதானா? இதுக்கு மேற்கொண்டு இது ரெண்டையும் ஒரே நம்பரால் அடிக்க முடியுமா பாருங்கள். அடிக்க முடியல அப்படின்னா இதுதான் இதுக்கு ஆன்சர். சரியா? 55:72 இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு மேற்கொண்டு உங்களால் அடிக்க முடியுதுன்னா அடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அதுதான். இப்போ ரெண்டையும் ஒரே நம்பரில் அடிக்க முடியாது இல்லை. நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஒரே நம்பரில் தான் என்ன பண்ணணும், பெருக்கணும், அல்லது ஒரே நம்பரில் தான் என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்னன்னு சொல்லுவோம், அதோட லோவஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டையும் ஒரே நம்பரில் வகுத்துட்டோம், அதுக்கு மேற்கொண்டு எதாலையும் வகுக்க முடியாது அப்படின்னா அதான் என்னன்னு சொல்லுவோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ அல்லது அதோட லோவஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ இதை பேஸாக வச்சு சில சம்ஸ் பார்த்துட்டு அடுத்த ரூல் போகலாம். சரியா? இப்போ இதை பேஸாக வச்சு சம்ஸ் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சம் அப்படியே பாருங்கள். த மந்த்லி சேலரி ஆஃப் P, Q and R is in the proportion of 5:7:9. சரியா? P, Q, R is in the proportion என்ன சொல்கிறாங்க, 5:7:9. If R's monthly salary is ₹1,600 more than P's monthly salary னா what is Q's monthly salary அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 3 பேர் கொடுத்துருக்காங்க. யார் யார்? P, Q, R. இதில் Pக்கான சம்பளம் 5 பங்கும், Qக்கான சம்பளம் 7 பங்கும், அண்ட் Rக்கான சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க, 9 பங்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த Pயை காட்டிலும், சரியா, Pயை காட்டிலும் R வந்துட்டு எவ்வளோ கூடுதலாக வாங்கியிருக்காருன்னா R's மந்த்லி சேலரி இஸ் 1,600 மோர் தென் Pயை காட்டிலும் ஆரோட சம்பளம் எவ்வளோ கூடுதல் அப்படின்னா 1,600 ரூபாய். இங்கே நீங்கள் உடனே என்ன பண்ணணும், வித்தியாசம் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், வித்தியாசம் எடுக்கணும். அப்போ 5க்கும் 9க்கும் வித்தியாசம் 4 பங்கு. 4 பங்கு தான் என்ன அப்படின்னா 1,600 ரூபாய். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பங்கு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1,600 4ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு பங்கு. சரியா? அப்போ எவ்வளோ வரும் ஒரு பங்கு? 4ஆல் வகுத்தீங்கன்னா 400 ரூபா வரும். அப்போ ஒரு பங்கு 400 அப்படின்னா Qக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ Qக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 7 பங்கு. அப்போ 7 பங்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பெருக்கல் 400. அப்போ Qவோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,800. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மந்த்லி சேலரியா, அவரோட Qவோட ஆண்டு வருமானம் என்னன்னு கேட்டுருவாங்க. அப்போ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், 12 போட்டு ஆன்சரை போடணும். சரியா? அப்போ இந்த 2,800 போட்டிங்கன்னா தப்பு. ஆண்டு வருமானம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள்னா 12, அந்த 12 நீங்கள் பெருக்கி போடணும். சரியா? கொஷின் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிடணும். சரியா? ஃபைனலாக கொஷின் டேக் என்ன, நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் அப்ரோச் பண்ணணும். சரியா? கவனிங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். The total number of students in your school is 1,224. If the number of girls on the school is 600, then what is the respective ratio of the total number of boys to the total number of girls in the school? இப்போ பாருங்க, மொத்தமாக ஒரு 1,200 பேர், 1,224 பேர் இருக்காங்களாம். இதில் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோவா, 600. அப்போ பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,200 இருக்குல்ல, 1,224 இருக்குல்ல, இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 600 கழிச்சிடணும். அப்போ மேற்கொண்டு என்ன இருக்கும், 624 இருக்குமா, இதுதான் என்னென்னா பாய்ஸ். அப்போ பசங்க என்னன்னு கேட்டாங்கன்னா 624, பொண்ணுங்க என்னன்னு கேட்டாங்கன்னா 600. இப்போ இது ரெண்டுக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஒரே நம்பரில் நீங்கள் அடிக்கணும். அப்போ 24 அடிச்சிங்கன்னா இது 26 முறை, இது 24 அடிச்சிங்க அப்படின்னா இது 25 முறை. அப்போ ஆன்சர் என்னன்னா 26:25.
அதே மாதிரி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டர், இந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் டு பாய்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஈஸியான சம்ஸில் டக்குன்னு நமக்கு ஆன்சர் வந்துடுமா, 26:25 போட்டுருவோம். சில சமயம் என்ன கேட்டிருப்பாங்க கொஸ்டினில், கொடுத்தது வந்து பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னு கொடுத்துட்டு நம்மகிட்ட விகிதமாக கேட்கறது என்ன கேட்டிருப்பாங்கன்னா, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் விகிதத்தை சொல்லுங்கம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மறந்துடாமல் 25:26 போடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா இங்கே கொடுத்தது எண்ணிக்கை வந்துட்டு பாய்ஸும் கேர்ள்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட கேட்ட விகிதம் வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸும் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் இப்படி போடணும். அப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தப்பு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்மகிட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸு டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு, பாய்ஸுக்கும் அங்கே இருக்கிற மொத்த கேர்ள்ஸுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாய்ஸு 624, கேர்ள்ஸ் 600 போட்டு இதை போட்டிங்கன்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் கொஸ்டின் கடைசியில் என்ன ஆர்டரில் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கேட்குறாங்களா, அதாவது பசங்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்களா, அல்லது பெண்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். The salary of A, B and C are in the ratio 1:3:4. If the salaries are increased by 5%, 10%, 15% respectively, then the increased salary will be in the ratio. இதில் பாருங்கள் 3 பேர் இருக்காங்க, A, B and C. இப்படி 3 பேர் இருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் சிக்கு என்ன சொல்கிறாங்க, சேலரி ரேஷியோ வந்துட்டு 1:3:4ன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இவரோட சேலரி எத்தனை % இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 5%. இவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10%. இவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15%. இப்படி இன்க்ரீஸ் ஆன பிறகு வர மதிப்பில் இவங்களோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாவே இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இப்போ என்ன வரும், இது 100,000. இது இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இது என்ன ஆயிரும், 300,000. இது இன்ட்டு 100 போட்டுக்கிட்டிங்கன்னா இது என்ன ஆயிரும், 400,000. இப்போ பாருங்கள் 5% ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 100க்கு 5 என்னன்னா 5 தான். 100க்கு 5% 5 தான். 300க்கு 10 என்னன்னா 30%. இந்த 300க்கு 10% 30. 400க்கு வந்து 5% என்னன்னா 10% 40, 5% என்ன 20. அப்போ என்ன வரும், 60 வரும். அப்போ இது 105. இது என்ன அப்படின்னா 330. இது என்ன அப்படின்னா 460. சில சமயம் இது ரெண்டும் கூடுது, இது குறையுதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இது 5% கூடுது, இது 5% கூடுது. ஆனால் பியில் என்ன ஆகுதுன்னா 10% குறையுதுனாங்கன்னா இதே மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம கூட்டல் போடுறதுக்கு பதிலாக கழித்தல் போடணும், மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ பாருங்கள், இது அப்படியே விகிதம் எடுங்க. விகிதம் எடுத்து என்ன வரும், 5ஆல் அடிக்கலாமா, 21. இது 5ஆல் வச்சோம்னா 66. இது 5ஆல் வச்சோம்னா 5னா 92. 92. வேறு மற்றபடி அதில் சுருக்க முடியுமா, 21, 66, 92. வேறு ஏதாவது சுருக்க முடியுமா பாருங்கள், ஒரே நம்பரில். இது ரெண்டையும் ஒரே நம்பரில், இது ரெண்டையும் ஒரே நம்பரில் அடிக்கூடாது. சரியா? அடித்தா எல்லாத்தையும் ஒரே நம்பரில் அடிக்க முடிஞ்சா தான் அது லோவஸ்ட் டேர்ம் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அடிக்க முடியலன்னா அப்படியே விட்டுணும். ஏதாவது 1 அடிக்க முடியலனா கூட இதான் அதோட லோவஸ்ட் டேர்ம். 21:66:92 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய கான்செப்ட் பார்க்க போகிறோம் ரேஷியோவில். சரியா? அது ரொம்ப பேசிக். இது கிளியராக புரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்த போகிற அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். சரியா? நல்லா கவனிங்க, பார்த்தது கவனிங்க. இப்போ இன்வர்ஸ் ரேஷியோ செகண்ட் ரூல். இப்போ இன்வர்ஸ் ரேஷியோனா அங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒய் டைம்ஸ் ஆஃப் பிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒய் டைம்ஸ் ஆஃப் பி. எக்ஸுங்கிறது ஒரு மதிப்பு, ஒய்ங்கிறது ஒரு மதிப்பு. சரியா? இப்போ ரெண்டுக்குள்ள விகிதம் சொல்லுங்கள். சரியா? தென் வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பின்னு கேட்குறாங்க. சரியா? ரெண்டுக்கும் உள்ள முறையான விகிதம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ இஸ் டு பிங்கிறத நம்ம விகிதமாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏ இஸ் டு பிக்கு விகிதம் சொல்லணும்னா இது அப்படியே இன்வர்ஸ் பண்ணிக்கலாம். இன்வர்ஸ் அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒய் வரும், இதுக்கு என்ன வரும்னா எக்ஸ் வரும். நான் சொல்கிறது புரியுதா? கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ இஸ் டு பி என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு ஈக்குவல், இது விகிதம் கிடையாது, இதுதான் விகிதம். இது ஈக்குவல், இது ஈஸ் டு. சரியா? ஈக்குவல்னு சொல்கிறத ஈஸ்டுவாக கேட்குறாங்க, விகிதமாக கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 5 போட்டுக்கணும், இந்த 3 இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான். சரியா? இது 5:3. இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படி இல்லை இப்படி கூட போடலாம். பாருங்கள், இப்படி மாற்றி எழுதுறதும் இன்வர்ஸ் தான். அப்படி கிராஸாக போடுறோம்ல, இதுக்கு பேரும் இன்வர்ஸ் தான். இல்லைன்னு நீங்கள் எப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் பின்னா நீங்கள் எப்படி போட்டுக்கலாம். ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ 1/3. இதுவும் இன்வர்ஸ் தான். சரியா? 3னாலும் 3யை வந்துட்டு 1/3ன்னு போட்டாலும் இன்வர்ஸ் தான்.
அதே மாதிரி பி என்னன்னா 1/5. சரியா, 5:3 போட்டாலும் ஒன்று தான், 1/3 1/5 போட்டாலும் ஒன்று தான். சரியா, இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இது விகிதமாக மாற்றம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் இது ஈக்குவல் பண்ணுவோம். இந்த 5 இதால் பெருக்கும், அப்போ மேலே 5ஆல் பெருக்கும். இந்த 3 இதால் பெருக்கும், அப்போ மேலே என்ன பண்ணுவோம், இதால் பெருக்கும். அப்போ என்ன வருதுன்னா 4×5/15. இங்கே என்ன வரும், 1×3 இங்கே கீழே 15. சரியா, நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னா, டினாமினேட்டர் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா மேலே என்ன வந்திருக்குன்னா 5:3 வந்திருக்கா மேலே, இதை தான் நம்ம விகிதமாக எடுத்துக்கணும். சரியா, கீழே இந்த பாருங்கள், இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல, அந்த தொகுதி இந்த பகுதி இது சமனாச்சு அப்படின்னா சரியா, தொகுதியை நம்ம விகிதமாக எடுத்துக்கணும். அப்போ 5:3 அப்படிங்கிறது தான் என்னென்னா இதுக்கான ஆன்சர். சரியா, நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி எப்போ அப்படி கேட்டாலும் இந்த மாதிரி போடுங்க. அதுவே இந்த எக்ஸாம்பிள் கிளியராக புரியுதில்லை. இப்படி 3 கேட்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் 2. இப்போ 2 times of x equal to 1 time of y equal to 3 times of z. சரியா, வெறும் yன்னு சொன்னாலும் அது 1 time தான். சரியா, நான் உங்களுக்கு புரியணுமே 1 time of yன்னு சொல்கிறேன். எதுவுமே சொல்லாமல் வெறும் y சொல்கிறாங்கனாவே 1 y தான் அர்த்தம். சரியா, பாருங்கள் 2 times of x equal to 1 time of y equal to 3 times of z. இப்போ என்ன பண்ணுவீங்க, இது 1/2. இது என்னது, இது என்னது ஈஸ்டோ, இது என்னது 1/1 ஈஸ்டோ, இது என்னது 1/3. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ண என்ன பண்ணும், இதை பாருங்கள் 2 1 3 இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 2 1 3. இப்போ இது 3மே என்னவா இருக்குது, ஒரே வாய்ப்பில் டிவைட் ஆகாதான் இருக்கா? அப்போ இதெல்லாம் இப்படி பெருக்குனீங்கன்னா இதுதான் என்னென்னா எல்சிஎம். அப்போ 2 × 3 6. அப்போ இன்ட்டு 6 6னா இன்ட்டு 3 மேலே இன்ட்டு 3 இது 6 ஆக்கணும், அவ்வளோதான். இன்ட்டு 6 மேலே என்னது 6, இங்கே என்னது இன்ட்டு 2 மேலே வந்து 2. அப்போ ரேஷியோ என்ன கிடைக்கும்னா 3:6:2. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 3:6:2. 2 times of x equal to 1 time of y. அதே மாதிரி 3 times of z equal to 1 time of y. இதை 3 பங்கு பண்ணிங்கன்னா yக்கு சமனாக இருக்குமா? இது 2 பங்கு பண்ணிங்கன்னா yக்கு சமனாக இருக்குமா? அவங்க சொல்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? அப்போ விகிதம் என்னென்னு கேட்டாங்கன்னா 3:6:2. இதுதான் இதுக்கு ஆன்சர். நம்ம என்ன பண்ணுறோம் புரியுதுங்களா? அந்த மாதிரி ஈக்குவல்னு சொல்லும் போது என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸ் பண்ணுறோம். சரியா, இப்படி மாற்றி எழுதினாலும் இன்வெர்ஸ் தான், இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் இன்வெர்ஸ் தான். சரியா, இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். Of the two numbers, 40% of the first number is 60% of the second. What is the ratio of the two number? பாருங்க, ரெண்டு நம்பர் இருக்கான். 40% of first equal to என்ன சொல்கிறாங்க 60% of second. அப்போ ரெண்டுக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், இங்கே 2 போட்டுக்கலாம், அதாவது இங்கே 1 போட்டுட்டு இங்கே 60 போட்டுக்கலாம், இங்கே 2 போட்டுட்டு இங்கே 40 போட்டுக்கலாம். சரியா, இதை மாற்ற வேண்டாம், இதை மாற்றுங்க இந்த பர்சன்டேஜை. அப்போ ரெண்டுக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா 3:2. சரியா, 3:2. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் பர்சன்டேஜ்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது பர்சன்டேஜாக கொடுத்துட்டு இதை பின்னமாக கொடுத்துருவாங்க. சரியா, இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே பர்சன்டேஜாக மாற்றணும், அல்லது ரெண்டையுமே என்னவா மாற்றணும், பின்னமாக மாற்றணும். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துடல, அந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். இப்போ கவனிங்களேன், இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இப்படி கேட்குறாங்க 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1/2 ஆஃப் செகண்ட் நம்பர் இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்படி இங்கே பாருங்கள், இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே என்னவா மாற்றணும், இது ஃப்ராக்ஷனா இதையும் ஃப்ராக்ஷன், இது பர்சன்டேஜ்னா இதையும் பர்சன்டேஜாக மாற்றணும். இப்போ இது பர்சன்டேஜா, ஒரு பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றினா என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 100 போடுவீங்க. அப்போ என்ன ஆகும், 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × 100னா 50% ஆயிரும் இல்லையா, 50% ஆஃப் செகண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் மாற்றிக்கலாம், இது 50ன்னு போட்டுக்கலாம், இது என்ன போட்டுக்கலாம் 40ன்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் விகிதம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன 5:4. அவ்வளோதான். அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 5:4 இந்த மாதிரி கேட்டால். இப்போ ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா 3:2. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது 2:3ன்னு போடக்கூடாது, ஏன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம் 2:3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை அப்படியே டிக் பண்ணிடுவோம். சரியா, அப்போ நம்ம இந்த மாற்றி எழுதுறோம்ல, அந்த மாற்றி எழுதின பிறகு வரது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபைனல் ஆன்சர்னு சொல்லுவோம், ஃபைனல் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா, ஈக்குவல்னு சொல்லிட்டு விகிதமாக கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த மதிப்பை இன்வெர்ஸ் பண்ணணும், மாற்றி எழுதணும். சரியா, இப்படி எழுதினாலும் இன்வெர்ஸ் தான், தலைகளை ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் இன்வெர்ஸ் தான்.
சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் அப்படியே பாருங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பீட் ஆஃப் 3 cars இஸ் இன் த ரேஷியோ 3:4:5. த ரேஷியோ பிட்வீன் த டைம் டேக்கன் பை தெம் டு ட்ராவல் எ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்சஸ். இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கவர் பண்ணுறதுக்கு 3 காருங்க வந்துட்டு வெவ்வேறு வேகத்தில் போகுது. வெவ்வேறு விகித வேகத்தில் போகுது. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் டைம் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது, சரியா, டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது, ஓகேவா, நம்மகிட்ட ஸ்பீடை கொடுத்து டைம் ரேஷியோ கேட்டாலும் சரி, அல்லது டைமை கொடுத்து ஸ்பீட் ரேஷியோ கேட்டாலும் சரி, நீங்கள் இதே ரூல் தான், இன்வெர்ஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? 1/3 1/4 1/5. சரியா? ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருக்கா? இதை நம்ம ஹோல் நம்பராக மாற்ற போகிறோம்னா, டினாமினேட்டர் இருக்குல்ல, இது ஈக்குவல் பண்ணுங்கள். 3 4 5 எல்சிஎம் எடுக்கலாம். 3 4 5 எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 3 4 5 தானே. மூணுமே வந்துட்டு ஒரே நம்பரில் டிவைட் ஆகாது. அட்லீஸ்ட் 2 டிவைட் ஆனால் கூட நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. அப்போ இதை அப்படி பெருக்கிக்கலாம். 3 12 60. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆக்கணும்னா 20, மேலேயும் 20. இது 60 ஆக்கணும் அப்படின்னா 15, மேலேயும் 15. இது 60 ஆக்கணும்னா கீழே 12, மேலேயும் 12. அப்போ என்ன ஆகும்? 20/60 ஈஸ்டோ 15/60 ஈஸ்டோ 12/60. இப்போ ஆன்சர் என்னவா எடுத்துக்கலாம்னா, இந்த நியூமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் விட்டுருங்க, இந்த பகுதி மதிப்பை விட்டுருங்க, இந்த தொகுதியில் இருக்கிறத மட்டும் உங்களோட ஆன்சரை எடுத்துக்கோங்க. சரி, எப்பயும் அப்படி தான் எடுத்துக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணிட்டா அவ்வளோதான். மேலே நியூமினேட்டரில் இருக்கிறதா நீங்கள் உங்களுடைய ஃபைனல் ரேஷியோவை எடுத்துக்கணும். சரியா? அப்போ ஆன்சர் என்னென்னா 20:15:12. இப்பயும் பாருங்கள், இது ரெண்டையும் ஒரு நம்பரில் அடிச்சோம் சார், இது ரெண்டையும் ஒரு நம்பரில் அடிக்கலாமா சார்னா பண்ணவே கூடாது. சரியா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 20:15:12. ஓகேவா? பாரிசம் பாருங்க. The ratio of the money with Raj and Suresh is 3:4. That with Suresh and Mohan is 8:10. And that with Mohan and Rita is 15:17. If the total amount is rupees 4,770, then what is the share of Mohan? சரியா? பாருங்க, இது third rule. Listen பண்ணுங்க. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, A is to B, B is to C. சரியா? எக்ஸாம்பிள் 1, A is to B, B is to C ன்னு வந்துட்டு ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ A is to Bக்கு 1:2, B is to Cக்கு 2:3. இப்போ நம்மக்கிட்ட A is to B is to C என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோங்க. இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இது ரெண்டுலேயும் பொதுவான உறுப்பாக என்ன இருக்குது அப்படின்னா B இருக்குது. ஆமாம் தானே? இதுலேயும் என்ன இருக்குது? B வந்து பொதுவாக இருக்குது. அப்போ அதோட மதிப்பு பொதுவாக இருக்கான்னு பார்க்கணும். சமனாக இருக்கா? இருக்குது. அப்போ 2 அப்படியே போட்டுக்கிட்டு Aக்கு 1, Cக்கு 3, அவ்வளோதான். சரியா? எப்போ அப்படின்னா பொதுவான உறுப்போட மதிப்பும் பொதுப்படையாக இருக்குது, அதாவது ஈக்குவலாக இருக்குது, காமனாக இருக்குது அப்படின்னா அதோட மதிப்பு அப்படியே எழுதிக்கணும். சரியா? 2 ஒரே 2 எடுத்துக்கிட்டு இங்கே 1 இங்கே 3, அவ்வளோதான். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் 2 இங்கே கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 A is to Bன்னு இருக்குது. சரியா? அதுவே B is to C. இப்போ மதிப்பு வேறுபடுதுன்னு வச்சுக்கோங்க. இது 1:3 ஆகுது, இது 2:1 ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூ டிஃபர் ஆச்சு. சரியா? பிங்கிற டேர்ம் A கூடயும் இருக்குது, C கூடயும் இருக்குது. ஆனால் அதுக்கான மதிப்பு A கூட இருக்கும்போது 3 இருக்குது, C கூட இருக்கும்போது 2 இருக்குது. சரியா? இப்போ அப்படி எடுத்து எழுதக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, பியோட டேர்மை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். சரி, அது நாட் ஈக்குவலாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா கவனிங்க, A is to B, A is to B என்னது? 1:3. B is to C என்னது? 2:1. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், இது இன்ட்டு பண்ணிக்கணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும். சரியா? அப்போ இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னா 2, இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6, இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 3. சொல்கிறது புரியுதுங்களா? 1:2 பாருங்கள், 1:2. 6 எப்படி வந்துச்சுன்னா 3:2, 3:2. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா 3:1. அவ்வளோதான். சரியா? நம்ம இப்படி தான் போடணும். அல்லனா இப்படி கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது 3, இந்த 3ஆல் இது பெருக்கலாம். அதாவது காமன் டேர்மோட வேல்யூவால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீதி இருக்கிற 2 டேர்ம்ஸையும் பெருக்கலாம், இந்த வேல்யூவால் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல இதை பெருக்கலாம். இந்த 3ஆல் இதையும் பெருக்கலாம், இந்த 2ஆல் இதையும் பெருக்கலாம். இப்படியும் போடலாம்.
அப்போ ஓ ரெண்டு ரெண்டு, இங்கே பாருங்க 3 2 6, இங்கே பாருங்க 3 2 6, அப்போ 6 பொதுவாக வச்சுக்கலாம், ஒரு 3 3, இப்படியும் போடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இதில் என்னென்னா காமன் டேர்மோட மதிப்பு இருக்குல்ல, இதை மீதி இருக்கிற 2 டேர்மோட இன்ட்டு பண்ணுறோம். அதே மாதிரி இதில் காமன் டேர்ம் என்ன 2 அப்படிங்கிறதா காமன் டேர்ம். இதில் 2 இந்த 2ஆல் மீதி இந்த 2ஐயும் அடுத்த டேர்மில் இருக்கிற 2 வேல்யூ இன்ட்டு பண்ணோம். அவ்வளோதான், ரெண்டும் ஒன்றே தான். சரியா? இப்போ கவனிங்க. இப்போ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம்? அதுவே இங்கே கவனிங்களா. இப்போ நம்ம ரூல் 3 பார்த்துட்ருக்கோம். சரியா? இதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் சொல்லி தரும்போது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளஸ் கூடுதலாக அதோட சம்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி எக்ஸாமில் சம்ஸ் கேட்பாங்களோ அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டு பாருங்கள். சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அட்வான்ஸ் லெவல் போக உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாமில் அதில் கேட்குற கொஷின்ஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? இந்த ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஷின் வருதா, ரேஷியோலேருந்து 4 to 5 கொஷின் வருதா, 4 to 5 கொஷின் கட்டாயமாக அட்டன் பண்ணுவீங்க. சரியா? அதுவும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அந்த டைம்குள்ளே. சரி, கவனிங்க. இப்போ இப்படி கேட்குறாங்க, A/B வந்துட்டு 1:2, B/C வந்துட்டு 3:1, C/D வந்துட்டு 2:4, இப்படி 2:3ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா A/C என்னன்னு கேட்கலாம், அல்லது B/D என்னன்னு கேட்கலாம், அல்லது வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், A/B/C/D என்னன்னு கேட்கலாம். ஆமாம் தானே? இந்த மாதிரி இல்லைன்னா A/D கூட கேட்கலாம். A/D என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி 4 விதமாக எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போன முறை என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், A/B இங்கே 1:2. சரியா? B/C இங்கே 3:C, அதாவது 3:1, C இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது C/D என்னென்னா C/D வந்துட்டு 2:3, அவ்வளோதான். இது வந்துட்டு D. இப்போ இதுக்கு இதே தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா A, இதெல்லாம் பண்ணிங்கன்னா D. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல 1 3 2, இதை 3ஐயும் பெருக்குனிங்கன்னா ஏவோட மதிப்பு. இந்த 3ஓட பெருக்கல் பலன் என்ன, அதாவது செகண்ட் டேர்ம் 2 1 3, இதோட பெருக்கல் பலன் என்ன D. பாருங்கள், டைமண்ட் மாதிரி 2 3 2 என்னென்னா B. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 1 2. சரியா? 2 3 2 2 1 2. சரிங்களா? இதை பெருக்குனிங்கன்னா பியோடது, இதை பெருக்குனிங்கன்னா சியோடது. இப்போ பாருங்கள், ஏக்கு என்ன சொல்லலாம், ஏக்கு விகிதம் 1 × 3 × 2ன்னு சொல்லலாம். பிக்கு என்ன சொல்லலாம், 2 × 3 × 2ன்னு சொல்லலாம். சிக்கு என்ன சொல்லலாம், சிக்கு 2 × 1 × 2ன்னு சொல்லலாம். டிக்கு என்ன சொல்லலாம், 2 × 1 × 3ன்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணால் வந்துட்டு பொதுப்படையாக என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். சேம் நம்பர், காமன் நம்பர்ஸ் 2 2 2 2. மேற்கொண்டு 3 3 3 இதில் இல்லை அப்படின்னா அடிக்கூடாது. இதில் 1 இல்லைன்னா கூட அடிக்கூடாது. சரியா? இப்போ அவ்வளோதான். ஒரு 3 3, 3 2 6, ஒரு 2 2, ஒரு 3 3. அப்போ ஆன்சர் என்னென்னா 3:6:2:1. பாருங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா A, இது பண்ணிங்கன்னா B, இது பண்ணிங்கன்னா C. 2 1 2 2 1 3. சரியா? பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பொதுவாக இருக்கிற நம்பர்லாம் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது தான் அடிக்கவே முடியல. சரியா? ஏதோ 1 வந்துட்டு அடிக்க முடியல அப்படின்னா கூட பாருங்கள், இப்போ என்னால் இதில் 3 அடிக்க முடியும், ஆனால் இதில் அடிக்க முடியாது அப்படின்னா கூட விட்டுறணும். சரி, அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. இப்போ 3 3 2 6, ஒரு 2 2, ஒரு 3 3. சரியா? இப்படி தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ இதுலேயே இப்படி கேட்குறாங்க. கவனிங்க, எக்ஸாம்பிள் 3, ரூல் 3ல் எக்ஸாம்பிள் 3. இப்போ A/B, இது AB தான் கேட்பாங்களான்னு சொல்லல, பேரை வச்சு கேட்பாங்க. சரியா? ராமுக்கும் கோபாலுக்கும், கோபாலுக்கும் ஹரிக்கும், ஹரிக்கும் கிருஷ்ணாக்கும், கிருஷ்ணாக்கும் அசோக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? நான் உங்களுக்கு ABங்கிறது ஒரு நேம், அவ்வளோதான். சரியா? இப்போ 1:2, B/C வந்துட்டு 3:1, C/D வந்துட்டு 4:1, D/1 2 3 4, D/E போட்டுக்கலாம். 2:1. சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஏக்கும் ஈக்கும் என்ன விகிதம்னு கேட்கலாம், அல்லது ஏக்கும் டிக்கும், அல்லது பிக்கும் டிக்கும், அல்லது சிக்கும் ஈக்கும், அல்லது A/B/C/D
டி இஸ் டு இ இப்படியும் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். ஏ இஸ் டு பி என்ன, 1:2. பி இஸ் டு சி என்ன, ஏ இஸ் டு பி வந்துட்டு 1:2. பி இஸ் டு சி என்னன்னா சி இஸ் டு டி, டி இஸ் டு இ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே 3:1, இங்கே என்ன வந்துச்சு 4:1, இங்கே 2:1. இப்போ பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ்லாம் இன்ட்டு பண்ணுறீங்கன்னா இது ஏக்கான விகிதம். இதெல்லாம் இதோட ப்ராடக்ட் என்னென்னா ஏக்கான விகிதம். இதோட பெருக்கல் பலன் என்ன வரும் அப்படின்னா ஈக்கான விகிதம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பிக்கு. பாருங்கள் அதே மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது டிக்கு. சரியா, அதே இங்கே உள்ள வந்து இப்படி சரியா. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிக்கு. மறந்துடக்கூடாது. 2-3 தடவை நீங்களே போட்டு பாருங்கள். ஒரு நம்பர்ஸை வச்சு நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இது நடுவில் இருக்கிறது எல்லாமே இந்த 2வது உறுப்பு இருக்குல்ல, செகண்ட் டேர்ம், இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சரியா, மறந்துடக்கூடாது. இப்போ ஏக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு 1:3:4:2 ஈஸ்ட்டு. பிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:3:4:2. சிக்கு என்னென்னு பார்த்தோம்னா 2:1:4:2. அடுத்ததா டிக்கு என்னென்னு பார்த்தோம்னா டிக்கு 2:1:1:2. 2:1:1:2. சரி, அந்த கோட்டில் என்னென்னலாம் வருதோ இந்த கோட்டில் 1 தான் இருக்குது. சரியா, 2:1:1:2. ஈக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு 2:1:1:1. இந்த 2வது டேர்ம் எல்லாம் 2:1:1:1. 2:1:1:1. சரியா, இப்போ இதில் எது பொதுவாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2 பொதுவாக இருக்கா, இதை அடிச்சிடலாம். அப்புறம் மேற்கொண்டு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 2 டேரெக்டாக இல்லை, ஆனால் 4ல் 2 இருக்குது தானே, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 3:2 6 ஈஸ்ட்டு. இங்கே 3:12 ஈஸ்ட்டு. 1 4 ஈஸ்ட்டு. இங்கே 1:1 1 தான், இங்கே 1. அப்போ ஆன்சர் என்னென்னா 6:12:4:1:1. அவ்வளோதாங்க. சரியா, இப்போ இந்த மாதிரி தான் போடணும். இப்போ சில சமயம் உங்களுக்கு இப்படியே கேள்வி கேட்டுருவாங்க. சரியா, கண்டிப்பாக ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பாலும் இப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, சில சமயம் கான்செப்ட்குள்ளே, அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டாக, சரியா, வேர்ட் பேஸ் பண்ண சம்ஸாக கேட்டுருவாங்க. எப்படின்னு பாருங்களேன். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற சம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கல, இந்த சம் தான் கவனிங்க. என்னென்னா ராஜாவுக்கும் சுரேஷ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜா இஸ் டு சுரேஷ். ராஜா வந்துட்டு 3 பங்கும், சுரேஷ் வந்துட்டு 4 பங்கும். சுரேஷ் டு மோகன், சுரேஷ் டு மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8:10 சொல்லியிருக்காங்க. மோகன் டு ரிட்டா, மோகன் டு ரிட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15:17. இப்போ பாருங்க, இது வந்துட்டு என்னன்னா ராஜா, இது என்ன அப்படின்னா ரிட்டா. சரியா, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 4770. 3 பேரும் மொத்தமாக வச்சுருக்கிற தொகை வந்துட்டு 4770. இதில் மோகன் இருக்காங்கல்ல, மோகன் அவங்களோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ பாருங்கள் இதோட லோவஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி லோவஸ்ட் டேர்ம் 8:10 மேற்கொண்டு சுருக்கலாம் தானே, 4:5 எடுத்துக்கலாம். சரியா, அப்போ பாருங்கள் என்ன வரும் 3:4, அப்புறம் 4:15, அப்புறம் 4:5, அப்புறம் 15:17. அவ்வளோதான். சரியா, இப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்னென்னா 6 ராஜாவுது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டாவுது, இது பண்ணிங்க அப்படின்னா சுரேஷ்து, இதெல்லாம் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா மோகன்து. சரியா, இது ராஜா, இது சுரேஷ், இது மோகன், இது யாருது ரிட்டாவுது. அப்போ இங்கே பாருங்கள் 3:4:15 ஈஸ்ட்டு. அடுத்தது 4:4:15. அடுத்தது 4:5:15. அடுத்தது 4:5:17. இப்போ இதில் காமனாக என்ன இருக்கோ அதை அடிங்க, அவசரப்பட்டு பெருக்கக்கூடாது. சரியா, காமனாக என்ன இருக்குது 4 இருக்கா, எல்லாத்துலேயும் 4 இருக்கா அடிங்க. மேற்கொண்டு எல்லாத்துலேயும் 5 இருக்கா, 5னா இது 3 முறை, இது 3 முறை, டேரெக்டாக 5 இருக்கா, அப்படியே அடிச்சிடலாம். அப்போ 3 3 9 ஈஸ்ட்டு, 4 3 12 ஈஸ்ட்டு, 1 5 தான், இதில் 17 தான். சரியா, இதுதான் அவங்கக்கிட்ட மொத்தம் இருக்கிற
தொகைக்கான விகிதம். சரியா? இது வந்துட்டு ராஜாவுது, இது வந்துட்டு சுரேஷ்து, இது வந்துட்டு மோகன்து, இது வந்துட்டு ரீட்டாவுது. இப்போ நம்மகிட்ட தொகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக தான் சொல்லியிருக்காங்க. சரியா? எப்படி நோட் பண்ணிக்கோங்க, இப்படி நோட் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே அழிச்சிடறேன். சரியா? கவனிங்க. இப்போ இதெல்லாம் மொத்தமாக கூட்டுங்க. இதெல்லாம் கூட்டு என்ன வந்துச்சு? 9, இது என்னென்ன 27, 27 17, இது ஒரு 4, இது ஒன்று 44, 14 4 இது 44, 44 9, இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வருமா? இந்த 53 பங்கு இருக்குல்ல, இதுதான் என்னென்னா அந்த 4770ங்க. 4770. இப்போ நம்மகிட்ட மோகனோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பங்கு. சரியா? ஒரு பங்கு கண்டுபிடிச்சி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 4770 இருக்குல்ல, இதை 53 பங்குகள் இருக்குல்ல, இதால் வகுக்கணும். அப்போ 53 நான் இப்படி கூட வகுக்கலாம்னு சொன்னேன்ல, இதால் வகுக்கலாம், இதால் பெருக்கி கழிச்சிக்கலாம். இப்போ 47 5 எத்தனை தாட்டி இருக்குன்னு பார்க்கணும். 47 5 எத்தனை தாட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தாட்டி, மீதி 2. அப்புறம் இங்கே பாருங்கள் 9 × 3 27, 27 27 கொஞ்சம் 0, இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டான். அப்போ ஒரு பங்கு என்னென்னா 90 ரூபா. சரியா? இப்போ இவருது கேட்குறாங்க, யாருது? நம்ம மோகன் கேட்குறாங்க. மோகன் எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பங்கு. அப்போ மோகன் எத்தனை பங்குனா 15 பங்கு. அப்போ 5 பங்குனா 5 × 90. சரியா? அப்போ என்ன ஒரு 1350 வரும். சரியா? 5 × 9 135, அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ மோகனோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350. ஓகேவா? சரி, அடுத்த சம் பாருங்க. இதே போல கணேஷ் மந்த்லி இன்கம் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஜெசிஸ் மந்த்லி இன்கம். 2/3 of Jay's monthly income is equal to Sukhvinder monthly income. If Sukhvinder's annual income is 2.34 lakhs, what is Ganesh monthly income? சரியா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, கணேஷோட மந்த்லி இன்கம் என்னத்துக்கு ஈக்குவலாம்? ட்வைஸ் தட் ஆஃப் ஜெசிஸ் மந்த்லி இன்கம். அப்போ கணேஷ் வந்துட்டு என்னென்னா 2 times ஆஃப் ஜெசிஸா, ஜெசி இருக்காங்கல்ல, அவ்வளோதான். சரியா? ஜெசி ஒரு பங்கு வாங்குறாங்கன்னா கணேஷ் 2 பங்கு. மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2/3 of Jesse monthly income is equal to Sukhvinder monthly income. சுக்வேந்தர் எதுக்கு சமம் அப்படின்னா, சுக்வேந்தரோட மந்த்லி இன்கம் எதுக்கு சமம்னா 2/3 ஆஃப் ஜெசி. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆஃப் அப்படின்னா இன்டூ, ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல். சுக்வேந்தரோடது எதுக்கு ஈக்குவல்னா 2/3 ஆஃப் ஜெசி. அப்போ ஜெசிக்கும் சுக்வேந்தருக்கும் விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா, சுக்வேந்தர் டு ஜெசிக்கு விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா 2:3 அப்படின்னு எழுதணும். சரியா? அந்த கீழே பகுதியை வந்துட்டு ஜெசிக்கு அந்த பெருக்கல் என்ன இருக்கோ அதுக்கான விகிதமாகவும், மேலே தொகுதியை வந்துட்டு ஈக்குவலுக்கு இந்தாண்ட என்ன இருக்கோ அதுக்கான விகிதமாகவும் எழுதிக்கணும். அப்போ சுக்வேந்தருக்கு 2 பங்குனா ஜெசிக்கு 3 பங்கு. இப்போ அவங்க 3 பேத்துக்கு உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதலாம். சரியா? ஜெசிக்கு இங்கே வந்துட்டு 1 பங்கு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்துட்டு யார் கணேஷ்க்கு வந்துட்டு 2 பங்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகேவா? அது அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஜெசிக்கு ஈக்குவலண்ட்டாக ஜெசியோட பங்கு, கணேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக கணேஷோட பங்கு அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எப்படி பண்ணிக்கலாம்? இப்போ O2 2 = O3 3 = 3 2 6, அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வருமானம். இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? சுக்வேந்தரோட ஆனுவல் இன்கம் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ வந்துட்டு சுக்வேந்தரோட ஆனுவல் இன்கம் கொடுத்துட்டு நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, கணேஷ் இருக்காங்கல்ல, கணேஷோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுக்வேந்தரோட ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்வேந்தர் இதில் எது அப்படின்னா 2 பங்கு. அப்போ 2 பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.34 லட்சம். சரியா? இப்போ நம்மகிட்ட கேள்வி என்னன்னா கணேஷ் என்னன்னா 6 பங்கு. 6 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கணேஷ் கிடச்சிருமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 6 × 2.34 டிவைடட் பை, சரியா? அதாவது இதை வந்துட்டு 2ஆல் வகுத்து 6ஆல் பெருக்கணும். அதாவது 2.34 2ஆல் வகுத்து 6ஆல் பெருக்கணும். அதான் நான் இங்கே பண்ணுறேன். சரியா? 2ஆல் வகுத்துடலாம். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3. சரியா? இப்போ இந்த 3 × 2.34 தான் கணேஷோட ஆண்டு வருமானம். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷோட மாத வருமானம். அப்போ கணேஷோட மாத வருமானம் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? இப்படி போடணும். இங்கே பாருங்கள், 3 × 2.34 இது வந்துட்டு என்னன்னா ஆனுவல் இன்கம். இப்போ நம்மகிட்ட கேட்குறது வந்துட்டு பெர் மந்த்துக்கான இன்கம். இது வந்து பெர் ஆனத்துக்கான இன்கம். சரியா? ஆனுவல் இன்கம். இப்போ நம்மகிட்ட கேட்குறது பெர் மந்த்துக்கு. அப்போ டிவைடட் பை 12. சரியா? 12 டிவைட் பண்ணுறேன்னு புரியுதா? வருஷத்துக்கு 12 மாதம் தான். இது அடிங்க, 4 டிவைட் ஆகுமா? அப்போ 4 டிவைட் பண்ணால் இது என்ன வரும்? 2,34,000. அப்போ 2,34,000 4ஆல் வகுத்துன்னு வச்சுக்கோங்க. 2.34 lakhsனா 2,34,000 4 வகுத்திங்கன்னா இங்கே 5, இங்கே 3, இங்கே என்ன வரும்? 34. அப்போ வந்துட்டு இங்கே 8,
அப்போ 58 மீதி 2 5 0 0 58,500 ரூபா வருங்க. சரியா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷோட மாத வருமானம் 58,500. ஓகேவா? கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குல. எப்பயுமே இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா முதல் இந்த மாதிரி விகிதத்தை கண்டுபிடிங்க. சரியா? 3 பேர்த்துக்கும் உள்ள விகிதத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த தொகை என்னவோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கான சம்ஸ் இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். சரியா? இது ரொம்ப பேசிக்கான ரூல்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறது. சரியா? அடுத்த ரூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக. நம்ம இப்போ பார்த்த அந்த 3 ரூல்லேயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கான சம்ஸ் அப்படி பாருங்கள். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, the ratio of income of A and B is 5:6. If A gets rupees 1,100 less than B, the total income is rupees is. சரியா? அதாவது ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா 5:6 பங்குல வந்துட்டு வருமானம் வச்சுருக்காங்க. 2 பேர்த்துக்கு உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1,100. சரியா? அப்போ மொத்த வருமானம் என்ன அப்படிங்கிறத கேள்வி. அடுத்தது பாருங்க, the respective ratio between the students of school A, B, C is 5:4:7. If the number of students in the schools are increased by 20%, 25% and 20% respectively, what would be the new ratio of the students in the school A, B, C respectively? சரியா? 3 ஸ்கூல்லையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அதில் 20%, 25%, 20% இன்க்ரீஸ் ஆன பிறகு உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, 3வது கேள்வி உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின். The total number of boys in a school is 16% more than the total number of girls in the school. What is the respective ratio of the total number of boys to the total number of girls on the school? சரியா? இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான விகிதம் கொடுத்துட்டாங்க. சரியா? பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட விகிதம் கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்லையும் ஒரு தாடி எப்படியே படிச்சுங்க பாருங்க. தமிழ்லையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தமிழ்லையும் படிச்சு போடுங்க. சரியா? புரியலண்ணா. அடுத்து பாருங்க, in a school 10% of total number of boys is equal to 1/4 of the total number of girls. The ratio between the number of boys and the number of girls is, ஓகேவா, பாய்ஸ் வந்துட்டு 10% பசங்களில் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னா 1/4 கேர்ள்ஸுக்கு சமமாக. சரியா? 10% ஆஃப் த டோட்டல் பாய்ஸ் எதுக்கு சமமாக? பொண்ணுங்களில் 1/4க்கு சமம்னா பசங்களுக்கும் பொண்ணுக்கும் உள்ள விகிதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் m is to n 1:2, n is to o வந்துட்டு 3:4, o is to p வந்துட்டு 2:3, p is to q வந்துட்டு 3:4. அப்போ m is to n is to o is to p is to q. ஓகேவா? இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கான சம். மறக்காம கீழே கமெண்ட்ல ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கரெக்டான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.